மாமரம். காட்டுல இப்போ கோடைகாலம் ஆரம்பிச்சது. கனி, குன்னு, காலா இவங்க 3 பேரும் காட்டுல ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சாலையோரமா இருக்கிற 2 அழகான மாஞ்செடிகளை பார்த்தாங்க. அந்த செடி தண்ணி இல்லாம ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. அதை பார்த்து அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த செடிய நம்ம இப்படியே விட்டா இந்த செடி காஞ்சிடும். நம்ம ஆளுக்கு ஒரு செடியை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு கனிக்குருவி சொன்னுச்சு. இப்படியே கனி ஒரு செடியையும் குன்னு ஒரு செடியையும் எடுத்துட்டு போனாங்க. 2 பேரும் அவங்க வீட்டு வாசல்ல அந்த செடிய நட்டு வச்சாங்க. அவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டாங்க. இந்த 2 செடியில எது சீக்கிரமா வளர்ந்து பழம் தருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டாங்க. இப்படியே சில நாட்கள் போனுச்சு. கவியும் கனியும் தினமும் செடிக்கு மறக்காம தண்ணி ஊத்தி அதை நல்லா பராமரிச்சாங்க. குன்னுவும் அவங்களுடைய அம்மா மீனுவும் ஆரம்பத்துல அந்த செடிய நல்லா தண்ணி ஊத்தி கவனிச்சுட்டு வந்தாங்க. 2 வருஷத்துலயே அந்த செடிங்கள்லாம் நல்ல மரமா வளர்ந்துடுச்சு. இப்படியே சில நாள் போனுச்சு. ஊர்ல ரொம்ப வெயில் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதனால கடுமையான வறட்சி ஏற்படுது. குளம், குட்டை, ஆறு எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. குடிக்க கூட தண்ணி இல்லாம அந்த காட்டுல இருந்த எல்லா மிருகங்களும் பறவைகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இப்போ கபே கிட்ட கனிக்குருவி சொன்னுச்சு, தண்ணி கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மரம் குழந்தை மாதிரி நம்ம பாத்துக்கிறோம். இது நம்ம குழந்தை மாதிரியே தான் நம்ம வளர்க்கணும். நம்ம பக்கத்து ஊருக்கு போயாவது தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த செடிக்கு நம்ம கொடுத்து நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு தூரத்துல இருந்து தண்ணீரை கொண்டு வந்து அந்த மரத்துக்கு ஊத்துனாங்க. இதனால அந்த மரம் ரொம்பவே பச்சை பசேல்னு நல்லா இருந்துச்சு. ஆனா குன்னுவும் அவளோட அம்மா மீனும் ரொம்பவே சோம்பேறித்தனமா இருந்தாங்க. குடிக்கவே தண்ணி இல்ல, இதுல மரத்துக்கு எங்க ஊத்துறது, அது தானா வளரட்டும் அப்படின்னு அலட்சியமா இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே கவி அப்புறம் கனியோட மரத்துல நிறைய மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது. அத பார்த்த மீனவும் புண்ணுவும் ஆச்சரியப்பட்டாங்க. தண்ணீர் இல்லாம இருந்ததுனால அந்த மரம் வாடி இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சு போயிடுச்சு. அவங்களோட மரம் காஞ்சு போனத நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கவியும் கனியும் வளர்த்த மரத்துல இருந்து வந்த மாம்பழங்களை எல்லாருமே சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது மூலியமா குன்னுவும் அவளோட அம்மாவும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஒரு உயிரை அன்போட நேசிச்சு கஷ்ட காலத்திலயும் அதை காப்பாத்தினா அது ஒரு காலத்துல நம்மளோட பசியை தீர்த்து நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இயற்கைய நம்ம காப்பாத்தினா இயற்கை நம்ம காக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க.